2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அப்பொழுது அவர், என் கிருபை உனக்கு போதும். ஆமென். இது எல்லா வீட்டிலும், அது குடிசை வீடாக இருந்தாலும் மாளிகை வீடாக இருந்தாலும் எல்லார் வீட்டிலும் இந்த கட்டாயம் வசனம் இருக்கான. அந்த வசனத்தை அர்த்தம் தெரியாது, அர்த்தம் தெரியாது, சில மாட்டி வச்சிருப்பாங்க வீட்டில். கிருபை என்ற வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியாது. சில கேட்கும் போது இப்பெல்லாம் மீட்டிங் புக் பண்ணது கேட்குறாங்க, நீ கிருபை ஊழியக்காரன்னு கேட்குறான். கிருபையினால தெரியாம ஊழியம் பண்ற ஆட்களும் இருக்கிறார்கள். சில கிருபை தெரிஞ்சும் ஐயோ அதெல்லாம் பேசலாமான்னு. கிருபை என்ற வார்த்தை நன்றாக கவனிக்க வேண்டும். இயேசுவை குறித்தான வெளிப்பாடு தான் கிருபை. நீங்கள் கிறிஸ்துக்குள் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தான் இந்த கிருபை நமக்கு அவசியம். கிருபை என்ற வார்த்தை தயவு, இரக்கம். நீங்களும் நானும் செய்ய முடியாததை, தகுதி இல்லாததை தகுதி ஆக்கக்கூடியது கிருபை. நன்றாக கவனிக்க வேண்டும் ப்ளீஸ். கிருபை என்ற வார்த்தைக்கு இப்ப நான் உள்ள வந்த காரணம், நான் உள்ள வருவதற்கு ஒரு தகுதி தேவைப்படுகிறது. அப்ப அந்த தகுதி தான் கிருபை. ப்ளீஸ் சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் சொல்றேங்க, சொத்து மதிப்பு நீங்க உங்களுக்கு தெரியலன்னா உங்க சொத்து பறி போயிடும். ஒரு தேவ மனுஷங்கிட்ட ஒரு பேப்பரை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த பேப்பருடைய கவனிங்க சொல்ற பாதி பாதி இல்லை, அதை உயிர் கொடுத்து சரி பண்ணி பல லட்சங்களை செலவு பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இது எங்க அந்த இடத்துல அவர் சொல்றாரு, ஒரு வீட்டில் கிழிச்சு கிழிச்சு அந்த என்ன சொல்லுவாங்க போகிக்கு கொளுத்தின்னு இருந்தாங்களாம். அவர் பார்த்து ஐயோ இது டாக்குமெண்ட்ஸ் சொல்லி பார்த்து எடுத்து பார்த்தா நம்ம தரமணியில் ஏதோ ஒரு லேண்டுடைய பேப்பரா. இவங்களுக்கு தெரியாதனால அந்த இடத்துல யாரோ ஒரு ரவுடிங்க போய் செட்டு போட்டு உள்ள உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இல்லை, டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அறிவு இல்லாமல் ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறார். அப்புறம் சத்தியத்தினுடைய தெளிவு இல்லைன்னா சத்துருவால் வஞ்சிக்கப்படும், ஏமாற்றப்படும். அதனால கிருபையுடைய அறிவு நமக்கு அவசியம். 2024ஆம் ஆண்டு இந்த கிருபையின் வெளிப்பாடு நமக்கு அவசியம். இந்த வார்த்தை கடவுள் எப்ப போதும் என்று சொன்னார் என்றால், பவுல் அவர் சொல்லுகிறார், நான் ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 3வது வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். இப்படிலாம் இருக்கப்பட்டு வெளிப்பாடு பெற்ற இந்த பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், அந்த வெளிப்பாடு பெற்றதுனால மேன்மை பாராட்டாதபடி ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அது சாத்தானால் கொடுக்கப்பட்ட முள். இந்த முள் என்பது பலவீனம். இதை நீக்கும்படி நான் 3 முறை தேவனிட்ட விண்ணப்பம் செய்தேன், வேண்டிக் கொண்டேன். எதற்காக? நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். 3 முறை. நன்றாக கவனிக்க வேண்டாம், அந்த ஜபங்கள் 3 முறை பண்ணுன்னு சொல்றார். ஆனா என்ன முள்ளுன்னு சொல்லப்படவில்லை. ஆனா தேவனுடைய வார்த்தை அந்த பவுலுக்கு என்ன வந்துதான், போதும். அப்ப அந்த முள் என்ற வார்த்தை உங்களுக்கு புரியும் பாருங்க. ஒரு முறை நான் ஆச்சரியப்பட்ட, அந்த முள்ள கடவுள் நீங்கவில்லை, எடுக்கவில்லை. என் கிருபை உனக்கு போதும் என்ன. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி. நம்மளா தான் என்ன பண்ணோம், ஆண்டவரை அவனை அழிச்சிடும், ஆண்டவரை அவனை இருக்கக்கூடாது. ஒரு முறை ரோஜா கூட்டம் தோட்டத்தில் அப்படியே காத்துல வீசி மகிழ்ச்சியா இருந்தது. எவ்வளவு அழகு, ஜனங்களை பார்த்தா சிரிக்கிறாங்க, மகிழ்ச்சியா ரசிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி ரசித்த அந்த ரோஜா கூட்டங்களுக்குள்ளே ஒரு துக்கம் வந்து விட்டது. கடவுள் இவ்வளவு அழகா படித்து விட்டு
மற்றவர் ரசிக்கும்படி செய்துவிட்டு நம்ம அங்கே இங்கே அசைய முடியவில்லையே, நமக்கு ஒரு முள்ளு இருக்குதே, நம்மளால சுதந்திரமா செயல்பட முடியலன்னு சொல்லி இந்த முள்ளெல்லாம் கடவுளை நோக்கி விண்ணப்பம் செய்கிறது. அப்போ கவனிக்க வேண்டாத அழுவுதான், என்னை ரசிக்கும்படி செய்து அழகா படிச்சிருக்கிறேன் கடவுள், அந்த முள்ளை மட்டும் கொஞ்சம் எடுத்து விடுங்கன்னு தான். அப்போ கடவுள் நைட் அந்த முள் எடுத்துட்டார். மறுநாள் பார்த்தீங்கன்னா பாவம் அந்த ரோஜா கூட்டத்தெல்லாம் அழுவுறான். மாடு கழுதை எல்லாமே அதை போட்டு கடிச்சு மிதிச்சு தெருவெல்லாம் உதிர்ந்து போய் நாசனமாகிவிட்டு, ஐயோயோ கடவுளே, நான் மறுபடியும் அந்த முள்ளை வச்சிடு. அந்த முள் இருக்கும்போது ஒரு நாய் கூட வாயை வைக்கல, கையை வைக்கல. அந்த முள்ளு தான் எனக்கு பாதுகாப்பு இல்லை, அறியாம நான் போயிட்டேன் சொல்லி கதறி மறுபடியும் முள்ளு வந்து விட்டு. நல்லா கவனிக்க வேண்டும். சில நேரங்கள் நம்ம எடுங்கன்னு சொல்லுவோம், வேண்டான்னு சொல்லுவோம். ஆனால் கடவுள் அந்த முள்ளை அவர் எடுக்கல, அந்த முள்ளை எடுக்கல, எடுத்தான்னு சொல்லப்படலை. ஆனால் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். நம்ம ஆட்கள் என்ன பண்ண, காலில் இருந்து ஆண்டவரே புது கிருபை தாராயா சுதராம் சுதராம் புது காலைதோறும் கிருபை. அது கூட சிலர் ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு அந்த சாட்சி சொல்லும் போது பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சுத்த கிருபை தான் உன்னை சுத்தமாக்குது. கிருபைக்கு ஒரு சுத்த கிருபைன்னு பேர் வைக்கிறாரு. நல்லா கவனிங்க ப்ளீஸ். சுத்த கிருபை, நான் சுத்த கிருபை இல்லையா, உன்னதான் கிருபை சுத்தமாக்குது, புரிஞ்சுக்கணும். சுத்த கிருபை அப்படின்னா அப்ப இன்னும் அழுக்கு கிருபைலாங்குதா? அசுத்த இல்லையா, கிருபை தான் நம்மளை சுத்தமாக்கு. காலை தோறும் அப்படின்றாரு. இந்த கிருபையுடைய வேலைலாம் பெரிய வேலைங்க, புரிய உங்களுக்கு புரியாது. புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். போதும், சும்மா முள்ளு பிரச்சனை, துன்பம், துயரம், கஷ்டம் இதையே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இது ஏன் இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த ஊழி, எதுக்கு இந்த குடும்பம், எதுக்கு இந்த பிள்ளை, எதுக்கு இந்த பாடு, எதுக்கு இந்த வேதனை, எதுக்கு இந்த உபத்திரம், எதுக்கு இந்த நெருக்காண்டவரை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வேதனை? என்னால மக்கள் பல பேர் ஆஸ்வதிக்கப்படுறாங்க, விடுவிக்கப்படுறாங்க, மாற்றத்தை காண்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கைக்கு ஏன் மாற்ற வரல என்று பல கேள்விக்கு கடவுள் சொல்றாரு, பதில் கொடுக்கல. கிருபை போதும். ஆமென். கிருபை போதும். நான் என்னதான் செய்யணும், ஒரே பைத்தியம் பிடிக்கிற போல, குழப்பமா இருக்கு. இந்த பிரச்சனை வெளியே வர ரொம்ப ட்ரை பண்ற, முடியலையே. ட்ரை நீங்க பண்ணக்கூடாது. புரிஞ்சிட்டீங்களா? கிருபை போதும். முதல் கிருபை பற்றி பேச வந்திருக்கிறேன். ஆச்சரியப்பட்ட நான் படிக்கும் போது, எனக்கு கிருபை பற்றி பேசுகிற ஆட்கள் உன் பலவீனத்தில், கிருபைக்கு சொல்ற உள்ள கொண்டு போறத பாருங்க. எதெல்லாம் பலவீனம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமா, உங்களால் முடியல, செய்ய முடியல, ஜெயிக்க முடியல, மீற முடியல, கொடுக்க முடியல, தாண்ட முடியல, கட்ட முடியல, உயர முடியல, மாற்றத்தை காண முடியல, பொய் பேசாம இருக்க முடியல, கலகம் பண்ணாம இருக்க முடியல, ஜெபம் பண்ண நினைக்கிற ஜெபம் பண்ண முடியல. எதெல்லாம் உங்களால முடியல 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 புலம்பி புலம்பி அழுது முடியல ஆண்டவரே என்று எப்போ நீங்க பெருமூச்சு விட்டீங்களோ, இது நிமித்தம் பல பிரச்சனை பெருது, வெளியே வர முடியல. கர்த்தர் சொல்றார், உங்களால வர முடியாது, என் கிருபை உனக்கு போதும். கிருபை தரன்னு சொல்லலாமா? அவர் கிருபை உங்ககிட்ட இருக்குப்பா, கிருபை போதும். உன் பலவீனத்தில் எதெல்லாம் உன்னால செய்ய முடியல, ஜெயிக்க முடியல, வெற்றி பெற முடியல, மாற்றத்தை காண முடியலன்னு சொல்றியோ, இந்த கிருபையின் வெளிப்பாடு நீ பெற்றுக்கிட்டா போதும். உன் பலவீனத்தில் அந்த கிருபை சொல்றாரு பாருங்க, என் பலன். அப்ப கிருபை என்ற வார்த்தை நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய பலவீனத்தை பிசாசு என்ன பண்றான், வீக்னஸ் ஆக்கி போர் செய்யணும். இப்போ சிலருக்கு கோபம் தான் பலவீனமா இருக்கும்.
சிலருக்கு பிரியாணி தான் பலவீனமா இருக்கும். சிலருக்கு தூக்கம் தான் பலவீனமா இருக்கும். ஒவ்வொருக்கும் ஒரு பலவீனம். நீங்க அதான் உபாகத்தில் பார்த்தீங்கன்னா, பலவீனப்பட்டவர்களை அமோலேக்கர் பின்தொடர்ந்து போய் கொன்றார்களாம். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு கடவுள் சொல்ற வார்த்தை 2020 சொல்றாரு பாருங்க, 3 முறை என்றார். 2023 நீங்க பல முறை உங்க பிரச்சனையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி சரியான பதில் இல்லாம ஜெயிக்க முடியாம சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், என் பலன் பூர்ணமாய் விளங்கும். கையை தட்டி வேகமாய், என் பலன் பூரணமாய் விளங்கும். எந்த பலவீனத்தை வைத்து ஜெயிக்க முடியாமல் சோர்ந்து போய் கலங்கி போய் நெருக்கப்பட்டு வாழ்க்கை எதுக்கு, ஊழியம் எதுக்கு, குடும்பம் எதுக்கென்று கலங்கி போய் இன்னைக்கு ஊழியம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம் நினைத்து கொண்டு தீர்மானித்து கொண்டு நீ இருக்கிற தேவ பிள்ளை உங்களுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, என் பலன் இந்த ஆண்டு விளங்கும். விளங்கும் என்ற வார்த்தைக்கு வெளிப்படப்பு. இது உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றேன். இது வரைக்கும் உன் பலத்தில் நீ ஓடின பவுலே, இத்தனை வயசு வரைக்கும் உன் பலம் தேவைப்பட்டது. ஆனால் உன் பலத்தை சத்துரு பிடிச்சிட்டான். ஆனால் அது உன்னை பலவீனமாக்கி நெருக்கத்தை உண்டாக்கி துன்பத்தை உண்டாக்கி புலம்ப வச்சது. அதனால கடவுள் சொல்ற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் விளங்கும். இந்த ஆண்டு நீங்க ஆண்டோடைய பலனை பார்க்க போறீங்க. அவர் வல்லமை நீங்க பார்க்க போறீங்க. எங்க இருந்தையா அவர் சொல்றார் பவுல், என் பலவீனத்துக்காக நான் மேன்மை பாராட்டுகிறேன், ஏனென்றால் அவருடைய வல்லமை என்கிட்ட தங்கி இருக்கிறது. ஆண்டோடைய வல்லமைக்கும் பிசாசின் வல்லமைக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 10:38 பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்க முடியும். அப்ப பிசாசின் வல்லமை என்பது நோயை கொடுக்கிற வல்லமை. பக்கத்தில் பார்த்து, பிசாசின் வல்லமை நோயை உண்டாக்குற வல்லமை. இதுதான் அப்ப வல்லமை என்பது நோயை கொடுத்து, பலவீனை கொடுத்து, நெருக்கத்தை கொடுத்து, துன்பத்தை கொடுத்து புலம்ப வைக்கிற வல்லமை. ஆனா தேவமலை பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பாருங்க, 12 வருஷம் மாசம் 12 வருஷம் பெரும்பாடு. இயேசு கிறிஸ்து வல்லமை புறப்படும் போதே அவளை பாடுகள், வியாதிகள், வருத்தங்கள் குணமாக்கப்பட்ட. இந்த ஆண்டு கவனிக்க வேண்டும், ஆண்டவருடைய கிருபை வெளிப்படுகிற ஆண்டு. இந்த கிருபையின் அறிவில்லாத உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, கிருபை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அவருடைய பலன், அவருடைய வல்லமை. இந்த கிருபை எப்படி கிருபைன்னு சொல்ல பாருங்க. கிருபை என்ற வார்த்தை எப்படி உள்ள வந்து, நான் பல முறை இந்த ரோட்டுக்கு வந்துக்கிறேன், போயிருக்கிறேன். தம்பி வந்திருக்காரு, அவருடைய தேவத்தில் லேண்டுக்காக ஜோமான கூட்டின்னு வந்தார். ஆனால் ஊழியங்க செய்யலை, பிரசங்கமான வந்திருக்கிற அந்த பகுதியில். ஆனால் மாதந்தோறுங்க உள்ள வருவதற்கு இந்த கிருபை கலவை செய்ய, கிருபை என்ற வாசல் நீங்க உள்ள வருவதற்கு கிருபை, நீங்க இந்த பலனை பெறுவதற்கு. அப்ப இந்த பலத்தை எப்படி கடவுள் கொடுத்தாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 13:3-4 படிக்கும் போது, அவர் நம்மிடத்தில் கவனிக்க வேண்டும், பலவீனமா அல்ல, அவர் வல்லவரா இருக்கிறார். நம்முடைய பலவீனத்துக்காக அவர் சிறையில் அறையப்பட்டார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கம்மா ப்ளீஸ். ஏன் உங்க பலவீனத்தை நீங்க அறிக்கை பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது என்றால், எந்த பலவீனத்தின் நிமித்தம் பிசாசு ஆதாம் ஏவாளை வஞ்சித்து தேவனுடைய உடன்படிக்கை மீற செய்தானோ, வெளியே வர செய்தானோ, உறவை விட்டு வெளியே பிரிக்க செய்தானோ, அதில் வந்த பலவீன நிமித்தம் கவனிக்க நெருக்கங்கள், துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்கள் உள்ள புகுந்து விட்டன. உள்ள வந்த அந்த பலவீனத்தை கவனிக்க வேண்டும். ஒரே ஆதாமுக்குள்ள எல்லாம் மரித்தவளாய் இருந்தோம் பாருங்க, எல்லாம் பலவீனப்பட்டாயிடுச்சு. இப்ப கிறிஸ்து என்ன செய்தார் பாருங்க. எதுக்காக மரித்தார் ரொம்ப பேருக்கு தெரியுமோ தெரியாது, பலவீனத்துக்காக மரித்தார். இப்ப புரிஞ்சிட்டீங்களா? உங்களால எதை ஜெயிக்க முடியல, செய்ய முடியல, ஜெயம் கொள்ள முடியல, வெற்றி கொள்ள முடியலையோ, முடியல சொல்ற வார்த்தையை விட்டு வெளியே வந்துருங்க, கிருபை கிட்ட வந்துருங்க.
நீங்கள் இந்த கிருபை கிட்ட வந்தால் தான் அந்த கிருபை உங்களை ஆப்ரேட் பண்ண என்ன பண்ணனா அவருடைய பலத்தை உங்களை செயல்படுத்தும். கை தட்டுங்க பார்க்க. இந்த கிருபை எங்கேருந்து வந்துதான்? அவர் மரணத்தினால வந்து. என் பலவீனத்தை எல்லாம் விட்டு அவர் சிலுவையில் என்ன பண்ணாராம்? சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். பைபிள் பாரு, நம்ம பலவீனத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டா. மத்திய 8:17 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 13:3-4 பார்க்கணும். நம்முடைய பலவீனத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டார். பவுலே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியரே, பலவீனத்தை சொல்லி 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 சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண ஊழியம் பண்ணுறவங்க எப்படி தெரியுங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுறோம் பிரதர், பயங்கர நெருக்கம் பிரதர், சாப்பாடே இல்லை பிரதர், உடம்பு அவ்வளோ சிக்காகுது பிரதர், கத்திரக்காக ஓடினேங்கிறோம் பிரதர். அதோடு நிற்பீங்கன்னா பிச்சை எடுக்கலாம். என்ன எடுக்கலாம்? நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நியாயப்பிரமாண ஊழியமே பலவீனப்படுத்துகிற ஊழியம். இதுதான் எபிரேயர்ல சொல்றார், ரோமர் பவுல் சொல்றாரு, மாம்சத்தில் பலவீனமாக இந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது என்பவர். எபிரேயர்ல நியாயப்பிரமாணம் அந்த பலவீனப்பட்ட ஊழியர்களை எழுப்புதான், ஆசான எழுப்புதான். தயவு செய்து ப்ளீஸ் உங்க பலவீனத்தை சொல்லி சொல்லி எடுக்கிறது பிச்சை. இதை சொல்ல வேண்டிய இடம் நீங்க பாருங்க, பிச்சைக்காரன் பாருங்க, தன் பலவீனத்தை தான் சொல்லி பிச்சை எடுப்பான். அப்பதான் பிச்சை போடப்படும். இயேசு கிட்ட ஒரு பிச்சைக்காரன் வந்து கேட்கறான், கூப்பிடுறான். எனக்கு ஆச்சரியம், இயேசு என்ன கேட்கற, உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கறேன். எங்க பிச்சைக்காரன் என்ன கேட்பான்? இன்னொரு பிச்சைக்காரன் அப்போஸ்தலர் 3 அவன் பிச்சைக்காரனே கிடையாது. ஏன்னா பிச்சைக்காரன் ஒரு 4 நாள் எட்டினா கடிச்சா, அப்போ இப்போ 4 நாள் எட்டினா செல்ல தூக்கி மூஞ்சில் அடிக்கிறான். 10 ரூபாய் தான் இப்போ மதிப்பு, ஸ்டார்டிங்கே 10 ரூபாய் தான். ஒரு பிச்சைக்காரன் எதிர்பார்த்தது வெள்ளியும் பொண்ணு எதிர்பார்த்தான், அவன் பெரிய ஆளாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு 4 பேர் தூக்கின்னு வரதுக்கு கூலி படை வச்சிருக்கிறான் பாருங்க. ஏமேன் 4 பேர் தூக்கின்னு வந்து வச்சு தூக்கின்னு போனான். அப்போ எவ்வளோ சம்பளம்? மகனை நீ கொடுக்காத போனா, டேய் இங்கே வா, 4 பேர் எதுக்கு திட்டி இருப்பான். அப்போ அவன் சாதாரண பிச்சைக்காரன் கிடையாது. வெள்ளி பொண்ணு கேட்குறான்னா அவன் வேற மாதிரியான பிச்சைக்காரன் பாரு. இயேசு கேட்குற, உனக்கு நான் என்ன செய்யணும் கேட்குறேன் பாருங்க, ஆச்சரியம். கண்ணு தெரிஞ்சு கொடுங்க, அப்படி பணத்தை என்ன மாட்டான், கண்ணு தெரிஞ்ச கரெக்டாக சொல்லுவாங்க 50 ரூபான்னு. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை ப்ளீஸ் அம்மா, 2023 பலவீனத்தை சொல்லி, பிரச்சனையை சொல்லி, பாடுகளை சொல்லி, நஷ்டத்தை சொல்லி 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 கடந்து வந்துட்டீங்க. ஆனால் இந்த வருஷம் ஸ்டாப், போதும். கையை தட்டுங்க, போதும். டாக்டர் சொல்லிட்டாரே, ஐயா சொல்லிட்டாரே, தாத்தா சொல்லிட்டாரே, ஏதாவது சொல்லுதெல்லாம் போதும், ஸ்டாப். என் கிருபை போதும். உன் பலவீனத்துக்காக தாம்மா நான் பாடுபட்டு மரித்தேன். அந்த மரணத்தை நீ யோசித்தினா, நீ பலவீனமாக இருப்பது என் கிருபை உனக்குள் இருந்து வல்லமையை செயல்படுத்தும். நான் சொல்லுவேன் பாருங்க, போன அடியில் சொன்னேன், கடவுள் ஏன் மரிச்சனா பாவத்துக்காக மரித்தார் என்று நம்ம எல்லாம் படிக்கிறோம். நான் மறுபடியும் சொல்கிற வாசனை என்னன்னா, நீங்கள் எபிரேயர் 9:16-17 படித்தீங்கன்னா, ஒரு மனுஷன், ஒரு தகப்பன் பிள்ளை என்பது, தகப்பன் உயிரோடு இருக்கும்போது, வசதியாக இருக்கும்போது, செல்வந்தான் இருக்கும்போது அவன் சொத்தை அனுபவிக்கலாம். ஆனால் சுதந்திரவாளி என்பது தகப்பன் எப்போ மரித்தாரோ அந்த சொத்துக்கு அப்போதான் சுதந்திரவாளியாக மாற முடியும். தகப்பன் மேல் சொத்து பையன் பேர் மேல் எழுதப்படும், பிள்ளைங்க மேல் எழுதப்படும். அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவனிங்க, சொத்து மதிப்பு இருக்கும், அப்பா மேலே இருக்கும். அவங்க எழுதி கொடுத்தா கூட மதிப்பு எப்போ அவர் இறந்த பின்பு தான் அவங்களுக்கு பலிக்கும். நன்றாக கவனிக்க வேண்டும். கிறிஸ்து மரித்த நோக்கம் தான் பவுல் எழுதுறார். அப்போஸ்தலர் 13:33 படிச்சுப்பார். அவர் மரித்த நோக்கமே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தெல்லாம் நமக்குள்ள வெளியே வருவதற்கு, கை தட்டுங்க பார்க்கலாம், வெளிப்படுவதற்கு, பெறுவதற்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தாத்தா அப்படின்னு சொல்ல கூப்பிட வேண்டிய ஆபிரகாம் அப்பான்னு சொன்ன காரணம் என்ன? அவன் விசுவாசத்தில் பலவீனமா இல்லையா? கடவுள் சொல்லிட்டு ஒரு குழந்தை கொடுப்பேன்னு சொல்லியும் வயசானவங்க சொல்லி, ஒரு சின்ன பசங்க சொன்னா கூட பரவாயில்ல, சந்தோஷம்ப்பா. 75 வயசு கிழவங்க சொல்லி அவர் 100 வயசு தான் பெற்றார். அவன் சொல்றான் விசுவாசத்தில் பலவீனமா இல்லை. ஏன்னா பைபிள் சொல்றது கவனிக்க வேண்டும் ப்ளீஸ். நம்மிடத்தில் அவர் பலவீனமா இல்லை, வல்லவராய் இருக்கிறார். வல்லவர் என்ற வார்த்தை
அவர் மரணத்தின் கிரி என்ன தெரியுங்களாமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த வாக்குத்தத்தம் நமக்கு பலிப்பதற்கு தான் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கையை தட்டி வேகமா பிரைஸ் காட், ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி glory to God. நீங்க திருவிந்து எடுக்கும்போது தயவு செய்து அவர் மரணத்தை நினைவு கூறும்படின்னு சொல்ல, நினைவு கூறும்போது நீங்க சொல்லுங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாக்களித்த கடவுள் அந்த வாக்குத்தத்தம் அவருக்குள் ஆமேன் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. வாக்குத்தத்தம் எனக்கு பலிப்பதற்கு தான் அவர் மரித்தார். இனி நான் பலவீனத்தை அறிக்கை செய்ய மாட்டேன், இல்லைன்று அறிக்கை செய்ய மாட்டேன், சுகம் இல்லைன்னு அறிக்கை செய்ய மாட்டேன். அவர் தழும்புகளால் நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன். அவர் கிருபையின் வல்லமை இந்த வருஷத்தில் விளங்கட்ட இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. சில ஜென்மம் பாருங்க, சபைக்கு போய் கூட தெரிஞ்ச காரணம் என்ன தெரியாது, பிரசங்கம் பண்ண தூங்குறது. சத்தியத்தின் வெளிப்பாடு வந்தாதான் உங்களுக்கு தெளிவாகும். நான் தான் சொல்லுவேன், எப்போ ஒருத்தர் திருச்சபையில் தூங்குறான் அவன் தான் எதிரியே, ஃபர்ஸ்ட் எதிரி உங்களுக்கு அவன் தான், வேற யாரும் கிடையாது. ஆபிரகாம், ஈசாக்கின் வாக்கு அளித்த அந்த தேவன் அந்த வாக்கு நமக்கு வருவதற்கு தான் கிறிஸ்து மரித்தார். புரியுதா உங்களுக்கு? மரணம் அடைஞ்ச காரணம் அதை புரிஞ்சாதி நமக்கு அது பலிக்கணும். இந்த வருஷம் அவர் கிருபை போதும். நீங்க தயவு செய்து வீட்டில் போய் எழுதி வைத்த கிருபை போதுன்னு சொல்லிட்டார். இந்த கிருபை உனக்கா எனக்கா மரித்த கிருபை. மரித்த நோக்கம் இனி நான் பலவீனத்தோடு அல்ல, பலவானாய் மாறுவதற்கு, கையை தட்டி பலவானாய் மாறுவதற்கு, ஆரோக்கியமாய் மாறுவதற்கு. ரிஷாலா பேக்கார பே தூ பாக்க நீடா சரி. நீ இருப்பீங்க, சுகர் இருக்கும் ஆனால் சுகர் உங்களை மேற்கொள்ளாது. பிபி இருக்கும் ஆனால் உங்களை மேற்கொள்ளாது. கஷ்டங்க இருக்கும் உங்களை மேற்கொள்ளாது. ஆமென். ஹேய் ஷகத லிபாராபாக்கா ஷடட்டியா. உங்களுக்கு எதிராளி இருப்பான் ஆனால் உங்ககிட்ட பேச வரும்போது வாய் அடிச்சுன்னு போயிடுவான். என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் அப்படின்னா உன்னால் முடியாத இடத்துல, உன்னால் பேச முடியாத இடத்துல, உன்னால் செய்ய முடியாத இடத்துல என் பலன் செய்யும், என் பலன் பேசும், என் பலன் செயல்படும். பார்க்க போறீங்க இந்த வருஷத்தை எல்லாம் அப்படியே பழிக்க போகுது. நீங்கள் விசுவாசத்தோடு இதை அப்படியே ரிசீவ் பண்ணி சொல்றாரு பாருங்க, பூர்ணமா விளங்கன்றாரு. இந்த பூர்ணன்ற வார்த்தை சொல்லியிருக்கிறேன். பூரணம் அப்படின்னா ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ணமான. இந்த பூர்ணத்துக்கு ரெண்டுக்கு வித்தியாசங்க. விளங்குன்றாரு பாருங்க. அடுத்த ஸ்டெப் போவோம். அதே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்கம்மா. முதல் மரணத்தின் ஆள உண்டான கிருபை. அம்மா கவனிங்க பெரியம்மா, உங்களுக்கு வசனம் புரியுதோ இல்லையோ, நீங்க சொல்லணும். நீங்க பலவீனத்தை நான் பேசவே மாட்டேன். என் தேவையை சொல்லி என் பிள்ளைகிட்ட சண்டை போடவே மாட்டேன். என் பிள்ளை இது வரைக்கும் உதவி பண்ணி நிறுத்திட்டான், எனக்கு நெருக்கம் வந்துடுச்சு. ஆனால் இனிமே கொடுத்த கிருபை அவர் நிறுத்த மாட்டார். ஆமென். நிறுத்தவே மாட்டார். அவர் கிருபை போதும். ஆமென். ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, வாசிங்கம்மா. உயிர்த்தது குறித்து சாட்சி கொடுத்தார்கள் எல்லார் மேலும். ரெண்டாவது பாருங்க, பூரணம் கிருபை உண்டாயிருந்து விளங்குற கிருபை, உண்டான கிருபை. இந்த கிருபைக்கு அர்த்தம் சொல்ற பாருங்க. அடுத்தது பாருங்க, முதல் மரித்ததினால் வந்த கிருபை. உன் பலவீனத்திலே அவர் பலன் விளங்குவதற்கு, அவர் உதவி வருவதற்கு, அவர் அற்புதம் நடப்பதற்கு தான் அவருடைய பலன். அதன் கிருபை. ரெண்டாவது கிருபை பாருங்க, அவர் மரித்து அப்படியே போகல, உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதை எழுந்த கிருபை தான் பூர்ண கிருபை. ஏமா அவர் எழுந்தாரா? ஒரு முறை சென்னை, வட சென்னையில் ஒரு பெரிய ஃபேமிலி, அவர் ஏதோ ஒரு போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க, உங்கள் ஐயாவா வந்து பாருங்க. பார்த்தா ஜிஹெச் இப்போ இருக்கிற ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் அவர் பாடி இருந்தது பாக்ஸில். பார்த்து ஒரே முகலாம் செதறி போயிருக்கு. கையில் அவர் கொடுத்த பச்சை மட்டும் பார்த்து அழுது, இவர் எங்கள் வீட்டுக்காரன் சொல்லி, பெரிய ஃபேமிலி, ஒரே அழ கதறல், சொந்த பந்தெல்லாம் பயங்கரமான மாலை போட்டு எல்லாம், அந்த ரோடே ஒரு மக்கள் கூட்டம்.
அடங்கம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க. 7 நாள் கழிச்சு வந்து காலையில் கதவு சத்தம், தட்டுற சத்தம் கேட்குது. அந்த அம்மா புருஷன் மரித்த போன துக்கத்தில் இருக்கு. அந்த அம்மா 5 மணிக்கு யாரா கதவை திறந்து பார்த்தா வீட்டுக்காரன், ஐயோ ஆவி ஆவிட வாழ்க்கை சிக்கி விழுந்து. உண்மையாக அவங்க வீட்டுக்காரன் வந்து தட்டுற, யார்? நான் தாண்டி அம்மா, செத்துட்டியே ஏண்டி, நான் ஆந்திராவுக்கு வேலைக்கு போனேன், மூட்டை தூக்க போனேன், அங்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தாலி அறுத்து மஞ்சாத்தாடி. அதிர்ச்சி பாருங்க, எவ்வளோ பணம் செலவு பண்ணி சொந்த பந்தெல்லாம் அழுது புலம்பி. சரி, புரிஞ்சுக்கணும், பலமாய் சாட்சிக்கணும். ஏன் தெரியுமாம்மா? பலமா சாட்சி. அவர் எழுந்த நோக்கம் ரோமர் 5:25 சூப்பரா இருக்கும். அவர் மரித்து எழுந்தினால நம்மளை நீதிமான ஆக்கினார். கையை தட்டுங்களா, நீதிமான ஆக்குவதற்கு நம்ம எழுப்பினாரா. 1 பேதுரு 1:4 அவர் உயிரோடு எழுந்த நோக்கத்தை சொல்றாரு. நம்மளை மறுபடியும் ஜெனிப்பிக்க, மறுபடியும் பிறக்க, சிருஷ்டிக்க அவர் உயிரோடு எழுந்தாராம். அப்ப பாருங்க, பூர்ண கிருபை வெளிப்பட்டு. அடுத்த வசனம் பாருங்க, அடுத்து தொடர்ந்து வாசிமா. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள், சொந்தக்காரர்கள் விற்று பணத்தை கொண்டு வந்து பேங்க்ல போடல அம்மா, அப்போஸ்தலர் கையில கொண்டு வந்த. பத்தியா இந்த கிருபை, பூர்ண கிருபை என்ற வார்த்தை நல்லா கவனிங்க. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அங்கே அடுத்த வருஷம் அப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒன்றும் குறையில்லாமல் இருந்தாங்களாம். கை தட்டுங்கப்பா, ஒன்றும் குறையில்லாமல் இருந்தாங்க. வேகமாக கையை தட்டுங்களேன் ப்ளீஸ். இந்த மாதம், இந்த வருஷம், இந்த கிருபை பூர்ணமாக விளங்க போகிறது. இது உயிர்த்தெழுந்த கிருபை, உயிரோடு எழுப்பின கிருபை. எதுக்கென்றால், நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவளாக இருக்கக்கூடாது. எல்லா நிறைவோடு வாழ்வதற்கு தான் அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவளை விட்டு கொண்டு வந்து இந்த வருஷம் உங்களுக்கு என்னென்ன பங்கு வந்து சேரணுமோ, என்னென்ன சொத்து வந்து சேரணுமோ, அது எப்படி வந்து சேராது. ஆனால் கிருபை கொண்டு வரும். அம்மா, நீங்க விற்கல, உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும். கொஞ்சம் தான் சிரிங்களா ஐயா, என்ன இது கூட சரி. ஏன்னா நீங்க அப்படி செய்தி கேட்டுட்டீங்க. மாசம் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் ஆண்டவர். தீர்க்கதரிசி மூலமா சொன்னா சொன்னதுதான் வரம். அது எப்படி வரும் பாஸ்டர்? மழைக்குமா? விசுவாசத்தை நடக்கும். நீ மழையும் காண மாட்டாய், அவ்வளவுதான். காண மாட்டேன் எல்லாம் வாய்க்க பண்ணுவேன். இந்த விசுவாசத்திற்கு பூர்ண கிருபை, பூர்ண கிருபை. மரித்த கிருபை என்பது நம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிற கிருபை. நீங்க செய்ய முடியாத, ஜெயிக்க முடியாத கிருபை உங்களுக்கு பலனை கொடுத்து ஜெயிக்க வைக்கும். பூர்ண கிருபை என்பது உங்க குறைவுகளை நிறைவாக்குற கிருபை. 3வது கிருபை பாருங்க ப்ளீஸ். ரோமர் 5:17 சொல்லுகிறது, பரிபூர்ண கிருபையினால், நீதின் பரிபூர்ணத்தினால் ஜீவனை அடைந்து ஆளுவோம். நல்லா கவனிங்க ப்ளீஸ். முதல் கிருபை மரித்த கிருபை. நம்முடைய பலவீனத்துக்காக மரித்து நம்மளுக்கு தம்முடைய பலத்தை விளங்க பண்ண கிருபை. பூர்ண கிருபை நம்முடைய குறைகளை நிறைவாக்குற கிருபை, உயிர்த்தெழுந்த கிருபை. 3வது பரிபூர்ண கிருபை என்பது நீதியை கொண்டு. நீதி என்பது நான் கவனிக்க வேண்டும், தேவனுக்கு ஒப்பா, தேவனுக்கு சமமாய், அவரை போல இல்ல. அந்த வசனம் பாருங்க, ஆதாம் அந்த ஆளுகை இழந்துட்டாமா, அதிகாரத்தை இழந்துட்டான். நான் சொன்னா பேய் போமா, நான் சொன்னா வியாதி மறுமா, நான் சொன்னா நடக்குமா? இந்த வருஷம் அவருடைய கிருபை உங்களுக்கு பரிபூர்ணமாக விளங்கப்படுது. நீங்க சொன்னா நிச்சயம் நடக்கும். இந்த பரிபூர்ண கிருபை என்ன செய்தான்? ஜீவனால் ஆளுவோம். நான் இன்னைக்கு சொல்றேங்க, 1 Corinthians 4:8 நீங்கள் வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆள பக்கத்தை சொல்லுங்க, நீங்கள் ஆள பிறந்த நலமாக இருக்கும்.
பக்கத்தில் சொல்லுங்கள், அம்மா புருஷன் அல்ல, மனைவி அல்ல, பிள்ளைகள் அல்ல, வியாதி, பிசாசு, கஷ்டத்தை, நெருக்கத்தை நீங்க ஆள வேண்டும். ஹலோ, ஆதாம் அந்த ஆளுகை எடுக்காதனால பிசாசு, வியாதி, வருத்தம் அவனை ஆண்டு. நல்லா கவனிங்க, ஆதாம் முதல் மோசே வரைக்கும் மரணம் ஆண்டு கொண்டது. பார்த்தீங்களா? என்ன மரணத்தை மேல அதிகாரம் இல்லை. ஆனா என் அப்பன் இயேசு மரணத்தை ருசி பார்த்து எழுந்த கடவுளை ஆராதிக்கிற நம்ம. கடைசி சத்துரு மரணம், பிசாசே எழுப்பப்பட்டவர், எழுந்தவர். அந்த ஜீவனை ஆதாம் இழந்துட்டான், உறவை இழந்துட்டான். நல்லா கவனிக்க வேண்டும். ஐயா கவனிங்க ப்ளீஸ். உங்களுக்கு சொல்றேம்மா, நீங்க நல்ல உறவுல இருந்துட்டா லைஃப் சேஞ்ச் ஆகிடும். சிசோ டென்ஷனாக இருக்குது, தலைவலியாக இருக்குது. எந்த டென்ஷன் செருப்பு வெளியே கைட்டு உள்ளதா வரும். ஏன் செப்பல் வெளியே கைட்டான்னு தெரியுமா உங்களுக்கு? புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு குடும்பத்தில் சரி, வேலை என்ன குழப்பம் பிரச்சனை இருந்தாலும் புரிஞ்சுக்கணும். செப்பல் எப்படி கைட்டு, அதை போல கைட்டு விட்டு வெளியே வரணும், உள்ளே வரணும். என்ன ஒருத்தர் கேட்டால் உங்கள் மனைவி ரொம்ப பாக்கியவதினாங்க. ஏன்னு கேட்டேன், இவ்வளோ அழகாக பிரசங்கம் பண்ணுறீங்க, விளக்கமாக பிரசங்கம் பண்ணுறீங்க, வெளிப்பாடு சொல்கிறீங்க. அவங்க கேட்பாங்களே, நான் பொலாடிக்கு பிரசங்கார் கிடையாது அப்படின்ட்டேன். இப்போ நான் பிசாசு ஏய் வா வெளியேன்றேன். இப்போ என் மனைவி செல்லா டீ எடுத்துட்டு வா, நாளைக்கு அவங்க அப்பா வீடு ஓடிடுவா. ஓடிடணும், ஓடிதான் ஆகணும். ஏய் ஜபா டாடி, என்ன குடும்பமா இருக்கும். அது ஊழிய வேற, ஃபேமிலி வேற. நீ ஃபேமிலி நிம்மதி கெட்டு போற விஷயமே அதுதான். அதை கைட்டு விட்டுட்டு உள்ள வாங்க. நிம்மதி போயிடுச்சா? இது நீங்க பழக்கம் கொண்டு வாங்க. எங்க வீட்டில் அதெல்லாம் டென்ஷனாக காட்டவே மாட்டேன். இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, என்னுடைய பிரச்சனையை மனைவிக்கும் பிள்ளைகளை காட்டுறது கிடையாது. கோப்பம் எப்போ கோப்படுவேன்னா, உழுதுக்கு லேட்டாக வந்தால் கோப்பம் கேளுங்க. அப்போ சீக்கிரம் டைம் ஆகுதுமானுவேன். அதே கொஞ்சம் ரேஸ் ஆகுது, கம்முன்னு ஐயோ இயேசுவே ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும், அப்படி அது நானும் சொல்லிடுவேன். ப்ளீஸ், ஏன்னா நீங்கள் தேவ பிள்ளைங்க, நீ ஆளக்கூடியவர்கள். இது வரைக்கும் கேட்டு, இது வரைக்கும் பிரச்சனையை வந்து எங்கள் வீட்டை சொன்னதே கிடையாது. அப்படியா, சரிம்மா சரிம்மா, காட்டிக்க மாட்டேன். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஜீவன் சாதாரண ஜீவன் இல்லம்மா, நித்திய ஜீவன். ஆதாம் அதுக்கு இடம் கொடுத்த பாருங்க. வியாதி, மரணம், வருத்தம் எல்லாம் அவனை ஆட்கொண்டது பாருங்க. ப்ளீஸ், இந்த ஜீவன் என்பது மரணம், வியாதி உங்களை ஆளக்கூடாது, நீங்க அவைகளை ஆள வேண்டும். ஆமென். பிரச்சனை நீங்க அப்படி ஐயா உங்களுக்கு ஆகும். எங்களுக்கும் உங்களை போல வரும், பிரச்சனை வரும், உங்களோட அதிகமாக வரும். இதுதான் விஷயமே. உங்களுக்கு சின்ன பிரச்சனை 1000 பிரச்சனை வரும். எப்படி ஜெயிக்கிறோம்? எங்கள் மிஸ்ஸஸ் கூட கடைகளாக வாயப்பா வர மாட்டேன், போக மாட்டேன். ஏன் போக மாட்டேங்கன்னா, என்னால் எங்கேயும் பொறுமை உட்கார முடியாது. வெளியெல்லாம் போனால் இப்படியே வேடிக்கை பார்க்குறதுக்கு அந்த எண்ணங்கள் வராது. அதனால் என்ன பண்ணணும், என் டென்ஷன் இல்லைம்மா, டைம் ஆகுது சீக்கிரம் வாமான்னு சொல்லி அவங்கள டென்ஷன் ஆகக்கூடாதுல்ல. பெண்கள் நிதானமாக பார்த்து 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 டைம் ஒதுக்கிடுவாங்க. அதனால் கவனி, நான் போவது மேக்சிமம் அதை நான் போக மாட்டேன். அதெல்லாம் ஃப்ரீயாக போயிட்டு வரட்டும், அவ்வளோதான் விஷயம். அதனால் ப்ளீஸ், பிரச்சனை, வியாதி, கஷ்டம் ஒன்று என்ன ஆளக்கூடாது. நீங்கள் அவைகளை ஆளுவதற்கு தான் ஜீவனால் ஆளுவோம் என்று. ஆமென். சோர்ந்து போவாது. பவுல் ஆனபடினால் சோர்ந்து போவது என்றார். ஏன்னா அந்த ஜீவன் எனக்கு பேலன்ஸ் செய்கிறது என்று. அம்மா, பிசாசு உங்களை ஆளக்கூடாதம்மா, பிசாசை தான் நீங்க ஆள வேண்டும். வியாதி நம்ம ஆள வேண்டும், சுகரை நீங்க ஆள வேண்டும். பேசு, சுகரை செக் பண்ண பாரு, 110 மேல இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லி பாருங்க. இப்போ இன்சுலின் போறீங்க, சுகருக்கு போறீங்க, ஊசி தொடையில, அது முன்னாடி நாயோட இதுல இருந்து எடுத்து தான் போட்டு கண்டுபிடிச்சாங்களாம். அப்புறம் அரசாங்கம் வந்து அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்ச நீங்க போடவே மாட்டீங்க. அதெல்லாம் பேசுங்க, அதுக்கிட்ட பேசுங்க, பிரச்சனைகிட்ட பேசுங்க. 2 நாளைக்கு முன்னாடி கடைக்கு போனேன், தனியாக தான் வீட்டில் இருந்தேன். ஏதோ ஏய் போவேலையா அப்படின்னு டக்குன்னு அடங்கிச்சு பாருங்க. தனியாக உட்கார முடியல, கூட்டமாக அப்படியே வரானுங்க, ஃபைட் பண்ணேன். நான் சும்மா கண்ணை முறை ஏதோ தானா கால் மறுத்து போச்சு.
அதட்டு பாரு, பட்டுன்னு விட்டுச்சு பாருங்க. நம்ம என்ன பண்ண கேராகுத ஏன் உடனே எங்க போகுது பாருங்க, மீன் சாப்பிட்டோம் அதனாலயா? அங்கே எங்கே கொண்டு போகுது பாருங்க, பிசாசு தந்துடாது. நீங்கள் சொல்லுங்கள், மீன் சாப்பிட்டாலும் சரி, மட்டன் சாப்பிட்டாலும் இயேசு நாமத்தில் பிபி என்ன ஏறாது. உன் அப்பத்தையும் தண்ணி நான் ஆஸ்வதிப்பேன் கர்த்தர் சொல்லிட்டார். இயேசுவின் நாமத்தை அதை கீழ்ப்படுத்துகிறேன். மரணத்தின் கிருபை, உயிர்த்தெழுந்தது கிருபை, ஆமென், ஆளக்கூடிய கிருபை இந்த ஆண்டு உங்களுக்கு அப்படியே பலிக்கட்டும். இனி வியாதியும் வறுமையும் நம்ம ஆளக்கூடாது. ஆமென். நீங்கள் ஆள பிறந்தா நலமா இருக்கும். நீங்கள் வியாதி ஆண்டு பாருங்க, டாக்டர்கிட்ட உங்கள் பணம் போவாதம்மா, அது எங்ககிட்ட வந்துடும்மா. நான் இன்னைக்கே சொல்கிறேன், ஆகாய் சங்கர் பேசாமல் ஜெபம் பண்ணார்னா நல்லது. பிரசங்கத்தை கம்மி பண்ணிக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல டாக்டர் பேசி ஆலோசனை கொடுத்து எழுதி கொடுத்தாருன்னா அவர் நல்ல டாக்டர். பேசாமல் வந்துட்டு மாதம் மாதம் வாங்கினா அவர் உங்களை நம்பி வீடு கட்டார்னு அர்த்தம். சில பாஸ்டர் பேசவே மாட்டாங்க, வாங்கம்மா அப்படின்னா சர்ச்சை கட்டுறாருன்னு அர்த்தம். அவங்கள வச்சு ஏதோ பிளான் போட்டார்னு அர்த்தம். நம்ம சொல்றது ஐயா கேட்கவே மாட்டேன், கேட்க மாட்டேன். நீ சொல்றது ஃபுல்லாக வியாதியை பற்றி சொல்லிக்கிறேன், சுகத்தை பற்றி பேசினிக்கிறேன், பிரச்சனையே சொல்லு. இந்த வியாதி அப்படி வந்தது ஐயா, கேஸ் ஆயிடுச்சு ஐயா, பிடிச்சிக்கிச்சேன்னா நான் பிடிக்காதபடி சொல்கிறேன். உன் பிரச்சனை சிஸ்டர் அப்படியா, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க சிஸ்டர். நான் அப்படி நீங்கள் சாப்பிடு சிஸ்டர், நல்லா ஸ்தோத்திரம் போட்டு சாப்பிடு. நான் பயம் இருக்காது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். அப்படி எழுந்து நின்று ரீபாலா கரங்களை தட்டி வேகமா, மரணத்தின் நிமித்தம் வந்த தேவனுடைய கிருபை, எந்த பிசாசினாலே உனக்கு பலவீனம் வந்ததோ, எந்த பிசாசினால வியாதி வந்ததோ, எந்த பிசாசினா திருடி உன் சுகத்தை திருடி, உன் நன்மையை திருடி, அன்பை திருடி கொண்டு போனானோ, தேவ பிள்ளைகளே, இயேசுடைய மரணத்தை பாருங்கள். உன் பலவீனத்துக்காக மரித்த இயேசு, உன் பலவீனத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் தீர்க்கதரிசி எம். ஆகாய் சங்கர், 99 41 60 1 99 5. You can contact us on the number 9941601995. Prophet M. Agai Shankar.